சிரித்தாலே போதும் தெய்வங்கள் கூடும். ஓகே, எங்களை மாதிரியா தாத்தா? நீங்கள் வந்தாவே போதும், நாங்கள்லாம் உங்களை ஆசை பார்க்குறோம். இதில் வேறு சிரிச்சிங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. இந்த பல் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு ஒரு அழகு தருது தாத்தா. நன்றி, நன்றி செல்வங்களே, குழந்தைகளே. ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. தாத்தா, இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்கள் ஸ்கூலில் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க தாத்தா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வெய்யாதே பாப்பா. பண்ணி வச்சு ஆட்டிக்காத, யூ கோட் ப்ளே வித் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவர் சொன்னார், ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், அன்பை நாமே வளர்க்கணும். சிவன் அன்பு, இறைவனுக்கு பேர் அன்பு. ஓ, இறைவனுக்கு பேர் அன்பா தாத்தா? ஏசு செல்வங்களே. அப்படி இருக்கும்போது அப்புறம் ஸ்கூலில் வேறு நம்ம சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஆமாங்களா, அவர் சொல்லி கொடுத்தாங்களா? ஞாபகத்தா? இப்போ தான் தாத்தா கொஞ்ச நாளைக்கு முன்னே ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் சின்ன பசங்க இல்லையா, நீங்களே தான் ஞாபகம் வச்சுருக்கிறீங்களே பாருங்கள் தாத்தா. நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது படிக்கும்போது அவங்க சொல்லி கொடுத்த ஞாபகம் வச்சுருக்கிறாங்களே, அது எங்களுக்கு இது உங்களை பார்த்தோன்னே ஏதோ ஞாபகம் வந்துச்சு தாத்தா. ஏன் ஞாபகத்தை வைக்கிறதோடு ஓத வேண்டும் அப்படின்னா தாத்தா, ஓத வேண்டும் ஓத வேண்டும்னு சொல்கிறாங்க தாத்தா. ஓதும் என்றால் படியுங்கள், ஒரு நாளும் படிக்காமல் இருக்கக்கூடாது. எதையாவது படிக்கணும், பழைய புத்தகங்களை எடுத்து படியுங்கள், சிறு சிறு கதைகளை எடுத்து படியுங்கள். உங்களுக்கு தான் கதை என்றால் கொள்ளை ஆசை ஆயிட்டு செல்வங்களே, படியுங்கள். உங்களுக்கு அப்பா அம்மா ஏதாவது தின்பண்டம் வாங்கி கொடுத்தார்களேனால் ஒரு பேப்பரில் அதை பொட்டலம் கட்டி உங்களுக்கு போண்டா, கேக், ஈவன் ஐஸ்கிரீம் ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க இல்லையா, நீங்கள் வாங்கி அதை சாப்பிட்னே அந்த கையில் இருக்கிற பேப்பரை படியுங்க. அந்த பேப்பரில் என்ன எழுதிக்குது படிங்க. ஐஸ்கிரீம் பேப்பர்லேயும் பாருங்க, இந்த தின்பண்டங்கள் வாங்கின பேப்பரை படிங்க. இந்த பக்கம் அதில் நிறையா ஏதோ எழுதியிருக்கோம், அதில் படிங்க. உங்களுக்கு இப்போ நிறையா விஷயங்கள் கிடைக்கும். சாப்பிட்னே இதையும் சாப்பிடுங்கள், இதையும் படியுங்கள். பாருங்கள் சொல்லுங்களே, அவங்க என்ன உண்மையை சொல்லியிருக்கிறார்கள். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட அப்படித்தான் அவன் இப்படி பண்ணுவான்னா, அவன் எப்படி பண்ணுவான்ட்டு ஒருத்தவங்க நெகட்டிவாக நம்ம பேசுறதெல்லாம் தவிர்க்க வேண்டும். ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். நாம் சொல்வாங்களே, நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படக்கூடாது, பொல்லாங்கு சொல்லக்கூடாது. நம்மளாம் மனிதர்கள், குழந்தைகள், பெரியவர்கள், அந்த தவறுகளை செய்கிறோம். ஆனால் அவைகளை செய்யாமல் இருப்பது நல்லது. தாத்தா சரிங்க தாத்தா.
அப்படின்னு சொல்கிறாங்களே, படியுங்க. ஓகே, நாம் படித்ததோடு இருந்து விடக்கூடாது. நாம் படித்தது மூலம் கற்ற தெரிந்து கொண்ட விஷயங்களை நமது நண்பர்களுக்கும் நம்ம உடன்பிறப்புகளுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். காக்கா கூட்டுறது பாருங்கோ, அதுக்கு ஏதாவது கிடைச்சாக்கா அது கா கா கான்னு கூப்பிட்டு எல்லா காக்காயை கூப்பிட்டு அதோடு சேர்ந்து சாப்பிடுது இல்லையா? அதனால் நாம் தெரிந்து கொண்ட புதிய விஷயங்களை மற்றவர்களும் பங்கிட்டு கொள்வது சால சிறந்தது. தாத்தா சால சிறந்ததுன்றீங்க. ஆமாம் சொல்லுங்களே, அது மிகவும் நல்லது என்று சொல்லுவார்கள். தாத்தா அப்புறமா நாங்கள் நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும்னாக்கா, நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்றால் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்க தாத்தா. சொல்கின்றேன் என் சொல்லுங்களே. 10 கற்பனைகள் 10 கட்டளைகள் இருக்குது கடவுள் நமக்கு சொல்லியிருக்கிறார். அந்த 10ஐயுமே நாம் படித்து தெரிந்து கொண்டால் இந்த உலகத்தில் உத்தமர்களாக வாழலாம். தாத்தா என்ன தாத்தா அந்த 10 கற்பனை? சொல்கின்றேன் என் செல்வங்களே, சொல்கின்றேன். உங்களுக்கு தான் தெரியுமே, தாத்தாவுக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ ஞாபகம் வருது, ஏதோ ஞாபகம் வரல. நான் அதை தெரிஞ்சுக்கின்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, சரிங்க தாத்தா.